ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரில் வாங்கிய கடனுக்கு பெண் ஒருவர் மாத தவணை கட்டவில்லை என கூறி முத்தூட் பினான்ஸ் நிறுவன ஊழியர்கள் அவரது வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காயக்கார தெருவைச் சேர்ந்த மோகனாம்பாள் என்பவர் முத்தூட் பினான்சில் 67,000 ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு மாதம் மாத தவணை கட்டவில்லை என தெரிகிறது. இதனால் மோகனாம்பாள் வீட்டிற்கு சென்ற முத்தூட் பினான்ஸ் ஊழியர்கள் மாத தவணை கட்ட கோரி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முத்து பைனான்ஸ்ல நான் லோன் வாங்கியிருக்கேன்பா. நான் வாங்கலை, எனக்கு 60 வயசு ஆகுது, எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னுட்டு எங்கள் மருமகள் உட்கார வச்சு தான் எழுதி வச்சு வாங்கியிருக்கிறோம். வாங்கிட்டு 8 மாதம் நாங்கள் கட்டின்னு வந்திருக்கோம். இந்த மாதம் கொஞ்சம் தவறி போச்சு, 3 நாள் தான் தவறிடுச்சு. அதுக்கு வீட்டாண்ட வந்துட்டு ஒரே கற்று ஒரே அமுக்கலும், ஏமா அப்படி கத்துற, அசிங்கமாக அக்கமாக பார்க்குறோம், கேவலமாக நினைப்பாங்க. எனக்கு கத்திட்டு ஒருபாடு நான் காசு கொடுத்துன்னா புரோஜனம், ஏன்னா அசிங்கம் பண்ணிட்டு ஒருபாடு கத்தாதப்பான்னு எகிரின்னு எகிரிட்டு ஒரே கத்திங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி என் பொண்ணு பேச வந்தாக்கா என் பொண்ணையும் அராஜகமாக ஒரு மாதிரி அசிங்கமாக பேசி எல்லாரையும் எங்களை கத்த வச்சு இங்கே ஒரே அமக்கலம் பண்ணி விட்டுட்டு, நீ யாரை கூப்பிடு, நீ யார் வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், யார் கூப்பிடு அப்படின்னு சொல்லி ரவுடி மாதிரியா பேசிக்கின்னு யாராருக்கோ ஃபோன் அடிச்சு ரவுடி மாதிரியா யாரையா வாடா எங்கள் வீட்டாண்ட வாடா, அட்ரஸ் சொல்கிறோம் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா போலப்பா. நாங்கள் பொம்பளைங்க 2 பேர் நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டில் ஆம்பளைங்க கூட எங்கள் வீட்டுக்கார் வயசானவர் சொல்கிறாரு, பா தருவாங்கப்பா, ஏன்பா கத்தாதப்பான்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ கூட சும்மா இல்லை, திரியும் வந்துட்டு லபோன்னு கத்துறாம்பா. வந்துட்டு எங்களுக்கு அசிங்கமாகிட்டு வீட்டுக்குள்ளே கந்தோம், நாங்கள் வெளியில் வராத இந்த இப்போ அசிங்கமாகிட்டு பூட்ட இதோ எங்களுக்கு எப்படி அது காசு கொடுத்துக்கூட எங்களுக்கு புரோஜனம் இல்லை, எங்கள் மானமே போயிடுச்சு எங்களுக்கு. எந்த ஃபைனான்ஸ்மா? முத்தூட் ஃபைனான்ஸ். எங்கே இருக்குது? இங்கே ஆற்காட்டில் இருக்குது. எவ்வளோ வாங்கினீங்க லோனு? நாங்கள் 60,000 வாங்கியிருக்கோம். எத்தனை மாதமாக கட்டின்னு வரீங்க? 8 மாதமாக கட்டிட்டோம். எவ்வளோ மாதம் 3,590 ரூபா. அதான் 3,500 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. இப்போ நீங்கள் எத்தனை நாள் கட்டாத விட்டீங்க, எதனால் வந்து திட்டினாங்க? 3 நாள் தான்ப்பா, 3 நாள் தான். யாரும் திட்டு? அவங்க அந்த கார்த்திகேயன் அவர் பேர். என்ன இருக்கார் அவர்? அவர் அதில் வேலை செய்கிறார். இல்லை என்ன இருக்கா, மேனேஜரா? இல்லை மேனேஜர் இல்லை, சும்மா காசு வசூல் பண்ணுறவர். வந்து ஆபாசமாக பேசி ஆமாம், ஆபாசமாக பேசி அவங்க வாடான்னா கூட அவங்க கேட்கவே இல்லை. எகிர்னு அப்படி எகிர்னு யாருக்கு ஃபோன் பண்ணு, யார் வர சொல்லுவா பார்த்துக்கிறேன் அதுக்குள்ளா அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆசை. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், பயந்துன்னு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணிட்டோம்பா. எங்களுக்கு பயம் கொடுத்துச்சு, என்னத்துக்கு போலீஸ் ஃபோன் பண்ணுங்க, வாட்டம் எதாக இருந்தாலும் நாங்கள் பேசிக்கலாம். நம்ம நிறைய நாள் தான் பயப்படலாம், 3 நாள் தான் என்ன பரவாயில்ல பேசிக்கலாம். இன்னைக்கு மட்டும் தான் வந்தாரா இல்லை மாதம்? இல்லை மாதம் வந்தாவே இங்கே தரேன்னா கூட கேட்கறது கிடையாது. இப்போ வந்து வீட்டு வாசலில் நின்று லபான்னு கத்த வேண்டியது தான். அக்கம் பக்கங்கிறவங்களாம் பார்க்குற மாதிரி அசிங்கமாக இதே தான். கட்டாத போனால் தான்ப்பா நாங்கள் பயப்படணும். உங்கள் காசு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம், இன்னும் 4 தான் போக போதே தவிர உங்கள் காசு எங்கேயும் போக போகிறதில்ல. நீ என்ன சொன்னனாலும் கேட்கறது இல்லை. நான் கற்று உன்னை அசிங்கம் பண்ணனா அப்போ காசு தூக்கி ஓடியாருவல்ல அப்படின்ட்டு ஒரு கற்று வீட்டாண்டு வந்து வேற சொல்லி கூப்பிடுறாங்கள. என் பேர் கல்யாணிப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.